ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைத்தும் மக்களுக்கு அதன் பயனை ஆவின் நிறுவனம் வழங்காமல் ஏமாற்றி வருகிறது. சீஸ், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்களின் விலையை குறைக்காமல் பழைய விலையிலேயே ஆவின் நிறுவனம் விற்று வருவதாக பால் முகவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை கேட்டறிய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமியுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு UHD பால் மற்றும் பன்னீர் வகைகளுக்கு GST வரி 5% விலக்கு அளித்திருக்கிறது. அதே போல நெய், வெண்ணெய், சீஸ் போன்ற பொருட்களுக்கு 12% 5% வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்கிரீம் வகைகளுக்கு 18% 5% வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. அண்டை மாநிலங்கள் எல்லாம் GST வரி குறைப்பு மற்றும் அதனுடைய விற்பனை விலையை வெளிப்படையாக கூறும் பொழுது தமிழகத்தில் மற்றும் ஏன் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை? ஆவின் என்ன செய்கிறது? பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் நல சங்க தலைவர் பொன்னுசாமி. வணக்கம் சார். ஏன் தொடர்ந்து ஆவின்ல ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாது? அதே போல மத்திய அரசு விலையை குறைத்த பிறகும் ஆவினில் ஏன் விலைகள் குறைக்கப்படவில்லை? என்ன காரணம்? மத்திய அரசு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செப்டம்பர் 3ஆம் தேதி 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட போதே எங்களது சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கும் தனியார் பால் நிறுவனம் கோரிக்கை முன் வச்சோம். அதன் அடிப்படையில் தனியார் பால் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 எல்லா வகையான பால் பொருட்களுக்கும் எந்தெந்த வகையான ஜிஎஸ்டி வரி இருந்ததோ குறைந்ததற்கு குறைச்சிருக்கிறாங்க. விலக்களிக்கப்பட்டதுக்கு முழுமையான அந்த ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டு புதிய விலைப்பட்டியலை அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கப்பட்ட முடிவு அதன் காரணமா விலை குறைக்க வேண்டிய சூழலை குறிப்பிட்டு இரண்டாவது பேரால நெய் வணிக சந்தையை கருத்தில் கொண்டும் நெய் தேவையை கருத்தில் கொண்டும் நாங்கள் தள்ளுபடி விலையில 2 மாசத்துக்கு செப்டம்பர் 22 நவம்பர் 30 வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி விலையில நெய் கொடுக்குறோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஐஸ்கிரீமுக்கோ சீஸுக்கோ UST மில்க்குக்கோ எந்த வகையான விலை குறைப்பும் இவங்க செய்யலை. அப்போ இது திட்டமிட்டு பொதுமக்களையும் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் ஏமாற்றக்கூடிய செயலாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து இங்கே ஒரு பக்கம் வரி குறைக்கப்பட்டிருக்கு, ஆனால் இங்கே வரி குறைக்கப்பட்டதை அமல்படுத்தவே இல்லை. இதனால பொதுமக்கள் எந்தெந்த வகையில் பாதிப்படைவாங்க? இப்போ ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துக்கு பிறகு பால் பொருட்களுக்கான விற்பனை விலை குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான இது எல்லா நிறுவனம் செயல்படுத்திட்டாங்க. அப்போ மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைச்ச பிறகு நீங்க அந்த ஜிஎஸ்டி வரியை குறைச்சி தானே ஆகணும். திரும்ப என்ற 12% அப்படியே தொடர்ந்து வாங்குறதுன்றது என்னையை ஏமாற்றக்கூடிய பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய செயல். அப்போ இது ஆவின் நிர்வாகம் இழப்பட போகுதுன்றதுக்காக பொதுமக்கள் தலையில ஏமாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. 1 கிலோ நெய்யிக்கு 75 ரூபா வரைக்கும் இப்ப குறைச்சாகணும். ஆனா இவங்க ஆவின் நிர்வாகமும் தமிழக அரசும் அதை பண்ணல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி தொடங்கினதுல இருந்தே ஒரு 4 முறைக்கு நெய்யினுடைய விலையே உயர்த்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அத்தியாவசியமா பயன்படுத்தக்கூடிய இந்த பால் பொருட்களினுடைய விலை உயர்வு என்பது அவங்களுக்கு தலையில சுமத்தக்கூடிய ஒரு பெரும் பாரமா தான் பார்க்கப்படுது. இதை கண்டித்து நீங்க ஏதாவது அறிக்கைகள் கொடுத்திருக்கீங்களா? இல்ல சார்ந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கு? ஆவின் ஒரு அரசு நிறுவனம், நேரடி நிறுவனம் கிடையாது. அது பால் உற்பத்தியாளர்களுடைய கூட்டுறவு நிறுவனம், பால் உற்பத்தியாளர்களுடைய தாய் வீடு. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கும் அது தாய் வீடு தான். எங்க தாய் வீட்டுல இருந்து நீங்க 3 ரூபாய் எடுத்து கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒரு திருட்டுக்கு சமமாக தான் நாங்க பாக்குறோம். நீங்க நஷ்டத்துல பண்றீங்க, நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க விலையை குறைச்சி நஷ்டம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்காக இந்த ஜிஎஸ்டி வரியை பொதுமக்களுக்கு குறைக்காம கொடுப்போன்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த சூழலிலும் அதை அங்கீகரிக்கவும் முடியாது. முறையான வெளிப்படைத்தன்மையான அறிவிப்பு வெளியிடுமானால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் புகார் அளிக்கக்கூடியதை நாங்கள் திரும்ப பெறுவோம். ஆவின் நிர்வாகத்தின் மீது ஜிஎஸ்டி கவுன்சில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்ற வலியுறுத்தி நாளைய தினம் 11 மணி அளவில் நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் புகார் அளிக்க இருக்கோம். வரி குறைப்பின் பலன்களை பொதுமக்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். இது அவர்களுடைய உரிமை என தமிழ்நாடு பால் முகவர் தொழிலாளர் நல சங்க தலைவர் பொன்னுசாமி மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.